சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். Happy birthday, Cherian. Thank you. இது என்னோட ஸ்பெஷல் gift. Oh. Thank you. இந்த ப்ரோக்ராம் இவ்வளவு சிறப்பா நடக்கிறதுக்கு காரணம் ரேஷ்மா. ரேஷ்மாக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரையும் ஆடி பாடி மகிழ்ச்சியா உற்சாகப்படுத்தின ரேஷ்மாவுக்கு மிகப்பெரிய திறமை இருக்கு. ரேஷ்மா, நீ புல்லாங்குழல வாசிக்கிறத கேட்டு நான் மிரண்டு போயிருக்கேன். அதுக்காக இங்கே என்ன வாசிக்க சொல்லிராத செழியன். எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. என் மானமே போயிடும். நான் வாசிச்சத ரேஷ்மா வாசிச்சதா நினைச்சு செழியன் பேசிட்டு இருக்காரே. ரேஷ்மாவை செழியன் எல்லாரும் முன்னாடியும் வாசிக்க சொன்னா நிச்சயமா ரேஷ்மாவால வாசிக்க முடியாது. ரேஷ்மாவுக்கு வாசிக்க தெரியாதுங்கிறது செழியனுக்கு தெரிஞ்சு போயிருமே. ரேஷ்மா, நான் இருக்கும்போது வாசிச்ச அந்த புல்லாங்குழல எல்லாரும் முன்னாடியும் நீ வாசிச்சு அசத்தணும். அதான் என்னோட பிறந்தநாள் ஆசை. செழியன், ஃப்ளூட் இல்லாம எப்படி வாசிக்க முடியும்? உன்னை ஸ்டேஜ்ல வாசிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டு வரும்போதே நான் ஃப்ளூட் எடுத்துட்டு வந்துட்டேன். இதை எல்லாரும் முன்னாடியும் வாசிச்சு காட்டி உன்னோட திறமைய நீ நிரூபிக்கணும். Come on, ரேஷ்மா, ரேஷ்மா. ரேஷ்மா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? எல்லாரும் எவ்வளவு ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க பாரு. வாசிம்மா. என்ன ரேஷ்மா யோசிக்கிற? நீதான் அருமையா வாசிப்பன்னு செழியன் சொல்றான்ல, அப்புறம் என்ன? வாசி. வாசிக்க தெரியாதுன்னு இப்ப சொன்னா செழியன் ரொம்ப கேவலமா நினைப்பான். இதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் என் காதலை ஏத்துக்க மாட்டான். தேவையில்லாம சொன்ன போயினால இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். வாசிக்க தெரியாதத வாசி வாசின்னு சொன்னா எப்படி வாசிக்கிறது? எனக்கு இப்போ த்ரோட் சரியில்லை. இப்ப வாசிச்சா அது நல்லா இருக்காது. இது மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் வரும்ல, நான் அப்ப வாசிக்கிறேன். இப்ப வேண்டாமே. இப்ப நான் வாசிக்கலன்னா விட மாட்டாங்க போல இருக்கே. எப்படியாவது கலைவாணி வாசிச்சத மனசுக்குள்ள ஏத்திக்கிட்டு வாசிக்க முயற்சி பண்ணுவோம். கடவுளே, நீதான்ப்பா என்னை காப்பாத்தணும்.